Hi students, today we are going to see about the hydroxy compounds important questions in Kalvi TV. First of all, preparations of glycerol and glycol. Preparations of glycerol and glycol பேசிக்காக வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது கிளைக்காலில் வந்து மெயினாக ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் கிளிசராலில் பால்மேட்டைட் அப்படின்ற ஒரு ஃபேட்டி ஆசிட் வந்து அந்த இடத்துல வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட அதை ரியாக்ட் பண்ணுறோம் ஆன் ஹீட்டிங். இல்லை இதை வந்து சல்ஃபானிஃபிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபார் த சோப் ப்ரிப்பரேஷன் இப்படி கூட சொல்லலாம். எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம் அவங்க. சல்ஃபானிஃபிகேஷன் அப்படின்னு கூட கேட்கலாம் கொஸ்டின். அதே மாதிரி செகண்ட் வந்து லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டமைஸ் டெஸ்ட். இந்த லூகாஸ் டெஸ்ட்டும் விக்டமைஸ் டெஸ்ட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெத்தட் டு டிஃபரன்ஷியேட் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால். அதாவது பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால், இது மூணுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் லூகாஸ் டெஸ்ட் விக்டமைஸ் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த லூகாஸ் டெஸ்ட்டில் லூகாஸ் ரியேஜென்ட் வந்து உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். லூகாஸ் ரியேஜென்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் HCl அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். கான்சன்ட்ரேட்டட் HClனா அது வந்து HCl வந்து ரியாக்ட் பண்ண போகுது. ஆனால் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட், ஹைட்ரஸ் அப்படின்னா வாட்டர், ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா வாட்டர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கிட்ட வாட்டர் இல்லைன்னா வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ண போகுது. அப்போ அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது வாட்டர் வந்து இது வந்து இழுத்துக்கும் தான் பக்கம். அப்போ இது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத கொடுக்கும். அதை லூகாஸ் டெஸ்ட்டில் வந்து பிரைமரி ஆல்கஹாலை வந்து இது கூட ட்ரீட் பண்ணும்போது, லூகாஸ் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணும்போது இமீடியேட் அப்பியர் ஆஃப் டர்பிடிட்டி, சீக்கிரமாக டர்பிடிட்டி அப்பியர் பண்ணிவிடும். அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹாலை வந்து இது கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி, ஸ்லோவாக கிடைக்கும். அதே மாதிரி டெர்ஷியரி ஆல்கஹாலாக இருந்தால் அது வந்து டர்பிடிட்டி வந்து கிடைக்காது அட் ரூம் டெம்பரேச்சரில். ஒன்லி இட் வில் ஹீட் பண்ண மட்டும் தான் அது கிடைக்கும். அதேமாதிரி விக்டமைஸ்டிஸில் வந்து கலர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரி ஆல்கஹாலை வந்து அந்த ரியாக்ஷன்ஸில் பண்ணும்போது ரெட் கலர், செகண்டரி ஆல்கஹால் வந்து ப்ளூ கலர் தரும், டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து கலர்லெஸ், எந்த கலரும் தராது. அதுதான் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃப்ளூவில் வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட், அதாவது ஆல்கின், ரெண்டு டபுள் பாண்டட் ஆல்கின் CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு இருக்க ஆல்கின்ல இருக்கிற அந்த H2 இந்த பக்கம் ஒரு H2, இந்த பக்கம் H2 இருக்கும். அந்த ரெண்டு H2, அந்த 4 H2வும் எதில் வந்து அதிகமாக சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, 4 H2வுமே சப்ஸ்டியூட் ஆகிருந்ததுன்னா அது வந்து மோர் ஸ்டேபிள். 3 H2 சப்ஸ்டியூட் ஆகிருந்தா, 3 H2க்கு பதிலாக ஆல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருந்தா அது கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிள். அதே மாதிரி அந்த 4 H2 வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு மெத்தில் குரூப்போ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகிடுதுன்னா அதுதான் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். அதே மாதிரி ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைட் கிடைக்கும். ஆல்டிஹைட் அண்ட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் இட் வில் கிவ் கீட்டோன், அதாவது இட் வில் கிவ் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆனால் இதில் என்னென்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது வந்து மோர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஆனால் செகண்டரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது கீட்டோன் கிடைக்கும். கீட்டோன் அண்ட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் இட் வில் கிவ் கார்பாக்சிலிக் ஆசிட், பட் இட் இஸ் எ லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். அதை வந்து நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டெர்ஷியரி ஆல்கஹால் அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது டைரெக்டாக ப்ராடக்ட் கிடச்சிடும். அதாவது அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது டைரெக்டாக ஆசிட் கிடைக்காம இருக்கிறதுக்காக, பாண்ட் கிளீவேஜ் பண்ணுறதுக்காக PCC இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. சின்ஸ் இட் இஸ் எ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்வர்ன் ஆக்சிடேஷனில் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அப்படின்றத அதை யூஸ் பண்ணுறாங்க. DMSO அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அண்ட் தென் ஆக்சலைல் குளோரைடு, அந்த ஆக்சலைல் குளோரைடையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதை வந்து பண்ணும்போது ப்ரொப்பேன் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு ஆல்டிஹைடோ இல்லை ஒரு கீட்டோனோ வந்து கிடைக்கும். எது வேணால் கிடைக்கும். ஆல்டிஹைடாக கிடைக்கலாம், இல்லை கீட்டோனோ கிடைக்கலாம். அண்ட் தென் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே, அதாவது 10th பார்த்துருப்பீங்க. எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனில் ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் போடும்போது அங்கே வந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அதுதான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். அண்ட் தென்
கிளைகால் டு கிளைகால் டு ஆக்சரைன். கிளைகால் டு ஆக்சரைன் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது வந்து கேட்பாங்க, இதையும் பார்த்துங்க. அதே மாதிரி கிளிசரால் டு ஆக்ரோலின் அதை கூட கேட்பாங்க, அப்பப்போ இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் கிளிசரால் அண்ட் கிளைகால். ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் கிளிசராலையும் கிளைகாலையும் ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்னென்ன நடக்குது. அதே ஒரு எக்ஸாம்பிள், கிளைகால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கிளைகாலிக் ஆல்டிஹைடு அப்படின்னு கிடைக்குது. அதேமாதிரி அண்ட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் இட் வில் கிவ் கிளைகாலிக் ஆசிட், அண்ட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் இட் வில் கிவ் கிளைகாக்சாலிக் ஆசிட், அண்ட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் இட் வில் கிவ் ஆக்சாலிக் ஆசிட். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று, பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் கிளிசரால் அதையும் பார்த்து வச்சுங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால், சின்ஸ் இட் இஸ் a very 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 important. Acidic nature of alcohol, prove alcohol is having acidic nature அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அசிடிட்டி அப்படின்னா என்னது? இட் ரிலீஸ் H plus ion. H plus ion டொனேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து மோர் அசிடிக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து பிரான்ஸ்டன் கான்செப்டில் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கே வேல்யூலாம் யூஸ் பண்ணி, அதையும் பார்த்துங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அனிலின் டு ஃபீனால். அனிலின்லேருந்து எப்படி ஃபீனால் வந்து ஃபார்ம் பண்ணுறது? அனிலில் ஆன் ஃபர்தர் HNO3, அதாவது நைட்ரஸ் ஆசிட் மிக்சர், நைட்ரஸ் ஆசிடோட மிக்சரை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு 273 அண்ட் 278 கெல்வினில் வந்து அதை வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபீனால் கிடைக்குது. அதே மாதிரி கியூமின் டு ஃபீனால், கியூமின்லேருந்து ஃபீனால் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாமில். அதே மாதிரி சாக்டன் பாமன் ரியாக்ஷன், சாக்டன் பாமன் ரியாக்ஷன் இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன். அண்ட் தென் கால்ஸ் சிமிட் ரியாக்ஷன், கால் சிமிட் ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 130 இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான. அது கீழே இருக்க ரைமஸ் டைமன்ஸ் ரியாக்ஷன் அதுவும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபித்தாலின் அதுவும் அந்த ரியாக்ஷன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீனால் ஃபித்தாலின் அதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன். அண்ட் தென் இது வந்து யூஸ்ட் ஆஸ் எ இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவாங்க அதை. அண்ட் தென் கப்பிள் ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டை டெஸ்ட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, ரெட் ஆரஞ்ச் டை அது வந்து ஃபார்ம் ஆகும் அந்த இதுவில். அதாவது பேரா பொசிஷனில் ஹைட்ராக்சி அசோபென்சீன் அது வந்து ஃபார்ம் ஆகும், அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதே மாதிரி வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட், அது ஒரு மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி ஆட்டோ ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஈத்தர் அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். அதாவது ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படி கூட கேட்கலாம், இல்லைன்னா ஒய் ஈத்தர்ஸ் ஆர் நாட் ஸ்டோர்ட் இன் அட்மாஸ்பியரோட வெளியே விட்டு ஏன் ஸ்டோர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது கொஷின். ஏன்னா ஈத்தர்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகி அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் கூட ஆக்சிடைஸ் ஆகி அது வந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிடும். சின்ஸ் இட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்டாக இருக்கிறதுனால அதை வந்து ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்க மாட்டாங்க, அதை கிளாஸ் பாட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் ஆட்டோ ஆக்சிடேஷன். அண்ட் தென் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்னாலே அலுமினியம் ட்ரைக்ளோரைடு அது வந்து ஆக்சிடைசிங், அதாவது கேட்டலிஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். These are all the important questions in Kalvi TV. Thank you.